நல்வாழ்வுத்துறைக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது என்று சொன்னார். மரியாதைக்குரிய ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக பள்ளியின் தாளாளர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் அனைவரும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற தாரக மந்திரத்தை ஆட்சி நடத்தி கொண்டு பள்ளிக்கு வர வேண்டும் என்று சொன்ன மூடவாதிகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளிலும் தொழிலாட்சி போன்ற பல்வேறு துறைகள், பொதுப்பணித்துறை என்று பல்வேறு துறைகள் இன்றைக்கு அதனுடைய பயன்பாட்டிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். அப்படி வரையில் ஒரு 13 மீனவ குடியிருப்பு கிராமங்களை ஒன்று கழகத்தின் செயலாளர் மட்டுமல்லாமல் தன் நாட்டு மக்களின் தேவை அறிந்து பள்ளியில் பயில்கின்ற மாணவர்கள் உயர்கல்வியை பெற உடன் பிறந்தவர்களிடமிருந்து வரும் பணம் போல மகளிர் சுகாதார அமைச்சர் மிக சிறப்பான பணியை செய்திருக்கிறது. அதனால்தான் நான் தெரிந்திருக்கிறோம். இந்த மாபெரும் சாதனையில் இந்த தமிழ்நாடு எப்பொழுதும் பிரகாசிக்கும் என்று சொல்லி சகோதர சகோதரிகளே, சினிமாவில்